ஆளுநர் RN ரவிக்கு அமைச்சர் ரகுபதி அனுப்பிய கடிதத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், PV ரமணா ஆகியோர் மீதான குட்கா, மாவா ஊழல் வழக்குகளில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி CBI வழக்கு பதிவு செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இவர்கள் மீது நீதிமன்ற விசாரணையை துவக்க CBIக்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்து அந்த கோரிக்கை ஆளுநருக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என ரகுபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த கடிதம் தொடர்பாக எந்தவித பதிலும் கிடைக்கப்பெறாமல் முன் எப்போதும் இல்லாத வகையில் தாமதப்படுவதால் எந்தவித மேல் நடவடிக்கையும் எடுக்க இயலவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் KC வீரமணி மற்றும் MR விஜயபாஸ்கர் மீதான நீதிமன்ற விசாரணையை தொடங்க இசைவு ஆணை கோரியது. அதற்கு மாநில அரசு அனுமதி வழங்கி அதற்கான கடிதங்கள் முறையே 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 12 மற்றும் 2023 மே 15ஆம் தேதி ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் அதற்கும் ஆளுநர் இதுவரை இசைவு ஆணையை வழங்கவில்லை. இந்த கடிதங்களும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள ரகுபதி, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான எந்த ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகளிலும் நீதிமன்ற விசாரணையை தொடங்கிட தேவையான இசைவு ஆணையை இதுவரை ஆளுநர் வழங்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இது தவிர சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 13 மசோதாக்கள் ஆளுநரின் ஒப்புதலுக்காக நிலுவையில் உள்ளதாகவும் அவற்றில் 2 மசோதாக்கள் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள ரகுபதி, இனியும் தாமதிக்காமல் ஒப்புதலும் இசைவு ஆணைகளும் வழங்குமாறு ஆளுநரை கேட்டுக் கொண்டுள்ளார்.